வேலைக்காய் காத்திருக்கிற உள்ளங்கள் இருப்பீர்கள் என்றால் சீக்கிரத்தில் உங்களுக்காக கர்த்தர் வழிவாசல்களை திறப்பாராக. நம்பிக்கையோடி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் எப்படி திறப்பார், எப்போ திறப்பார்னு தெரியாது, ஆனா திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ திறக்கும்னு யாராவது கேட்டா சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. எப்படி திறப்பார்னு கேட்டாலும் அப்ப என்ன நம்பிக்கை? திறப்பார், அவ்வளவுதான். அது மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆமென். அது சொன்னதும் உடனே பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமென். அவங்க நம்மளை பைத்தியம் சொன்னோன்னு நம்ம பைத்தியம்லாம் ஆயிரம் இல்ல. நீங்க உங்களை பைத்தியமா பார்க்காம இருந்தா போதும். எப்படி திறப்பார், எப்போ திறப்பார், என் ஆண்டவருக்கு தெரியும். அதாவது நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல தகப்பன். ஆமென். இதை மறந்துடவே கூடாது. பிள்ளைக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதை ஒரு நல்ல தகப்பனுக்கு ஒருத்தங்க சொல்லி அல்ல, தகப்பனை பார்த்து செய்வார். ஆமென். பிள்ளையா இருந்தா அப்பா அப்பாவா இருப்பார், அவ்வளவுதான். ஆமென். பிள்ளை எப்பேற்பட்டும் போயிட்டு எக்கேற்கட்டும் போயிட்டு இனி எனக்கு அப்பா திறப்பார் அப்படி திறக்க மாட்டார். பிள்ளையா இருந்தா அப்பா அப்பாவா இருந்து திறந்துட்டு இருப்பார். ஆமென். நீங்க பிள்ளையா இருக்கிறதுல உறுதியா இருங்க, அவர் தகப்பனா இருக்கிறதுல உண்மையா இருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், இதை கர்த்தர் அறிவார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசை வேலைக்காய் காத்திருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் நீர் வாசல்களை திறக்கிற தேவன் அல்லவா. இயேசுவின் நாமத்தினால் நினைக்காததும் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்காததுமான பெரிய காரியங்களை, கிரகிக்க முடியாதவைகளை எங்களுக்காய் நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வாசல்கள் திறக்கப்படட்டும், ஒவ்வொருடைய கையின் கிரியைகள் உறுதிப்படட்டும் ஆண்டவரே, ஸ்திரப்படட்டும் ஆண்டவரே, திருப்தியாய் நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் நடத்தும்படி மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.